என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் எல்லாம் வாழ்க்கையில் என்ன விதமான பலன்கள் எல்லாம், மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமே எனக்கு இனிய மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனி குணம்ங்க. உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னுமே அப்படிங்கிற ஒரு குணம். ஒரு போட்டின்னு வந்துட்டா அதை அழகா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? முதல்ல முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் என்ன பொசிஷன் இருக்கா? சனி பகவான் 3ஆம் பாவம். அப்போ உங்க ராசி அதிபன் 3ஆம் பாவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி வந்து சகாயங்களாக ஏற்படும். ஒன்னொன்னு சுபவிரயம். வீடு கட்டுவீங்க, கல்யாணமா பண்ணுவீங்க, குழந்தை பிறக்கும், இப்படி வரிசை சுப நிகழ்ச்சிகளாக இருக்கும். உங்கள் லேண்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்த கடன் அடையும், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்த கடன் அடையும். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள் எல்லாம் வாழ்க்கையில் என்ன விதமான பலன்கள் எல்லாம், மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், அவர்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியுங்க. 8 சூரிய பகவான் 12இல் மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம் நம்பர் 1, சூப்பரே. 6 புத பகவான் 12இல் மறைந்திருக்கிறார். விபரீத ராஜயோகம் 2, சூப்பரே. அடுத்து சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்து 12இல் அது ஒன்று தான் ப்ராப்ளம், அது மறைஞ்சிருக்கக்கூடாது, உண்மைதான். அடுத்து செவ்வாய் பகவான் பாதகாதிபதி. இவன் ஒரு காலத்தில் நல்லதே பண்ணதில்லை, இவன் மறைஞ்சிருக்கான், சரி சந்தோஷம். இப்போது இவங்க எல்லாருமா சேர்ந்து 12ஆம் இடத்தில் மறைந்து என்ன ஆகுதுன்னா, சுகபோகங்களை அதிகரிக்கிறார்கள். இல்லற வாழ்க்கையில் இனிமையை கொடுக்கிறார்கள், சுகபோகங்களை அள்ளித்தருகிறார்கள். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு பொன்னான நேரம் என்பது வரும். நிறைய இன்பச் சுற்றுலா பிரயாணம் போக போகிறீங்க, ஊட்டி போகிறீங்க, கொடைக்கானல் போகிறீங்க, ஒரே பிஸி, எங்கேயாவது போயிட்டே இருப்பீங்க. அப்போ 12ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ஊர்கள் செல்லுகின்ற யோகம் எல்லாம் வருகிறது. என் நெஞ்சிற்கினிய மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனி குணம்ங்க. உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னுமே அப்படிங்கிற ஒரு குணம். ஒரு போட்டின்னு வந்துட்டா அதை அழகா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், இதெல்லாம் மகர ராசியுடைய சிறந்த குணங்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகிறது? என் அன்பிற்குரிய நேயர்களே, ஒரு மகிழ்ச்சியான ஆண்டில் நீங்கள் கால் எடுத்து வைக்க போகிறீர்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த ஆண்டு துவங்குகிறது. 3ஆம் இடத்துக்கு என்ன பேரு தெரியுமா? உபஜயஸ்தானம். ஒருத்தர் வாழ்க்கையில் வெற்றி அடைவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் ஜாதகத்தில் அந்த ஜெயத்தை தரக்கூடிய ஸ்தானங்கள் எப்படி இருக்கு, 3, 6, 10, 11 ஸ்தானங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஆண்டு உங்களுடைய 3ஆவது ஸ்தானத்திலே சனி பகவானும் 6ஆவது ஸ்தானத்திலே குரு பகவானும் வந்து 2 உபஜய ஸ்தானங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களை சப்போர்ட் பண்ணுது. அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு ஒரு பெரிய உங்கள் ஆளுமையை வளர்க்க போகிறார். ஒரு இடத்துக்கு நீங்கள் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். இந்த ஆண்டு நீங்கள் அதை பார்க்க போறீங்க. உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், உங்கள் செயலுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணாதவங்க இந்த ஆண்டு உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லை, என்ன வேலை பார்த்து எவ்வளவு கடுமையாக உழைச்சு என்ன பண்ணினாலும் நீங்கள் டார்கெட்டை சரியாக முடிக்கல அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. வேலையில் கொடுக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டை கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை கொடுக்கல, நிறைய தடைகளில் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன உழைச்சாலும் நம்மளுடைய நிர்வாகம் நம்மளை பாராட்டாதாங்கிற கவலையில் இருக்கும் பாருங்க. நமக்கெல்லாம் நல்ல நேரம் பிறக்குதுங்க. இப்போ மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? முதல்ல முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் என்ன பொசிஷன் இருக்கா? சனி பகவான் 3ஆம் பாவம். அப்போ உங்கள் ராசி அதிபன் 3ஆம் பாவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி வந்து சகாய சனியாக இருக்கா.
எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் யார்? சனிங்க. சனியே ஹெல்ப் பண்ண போகிறான். மற்ற 8 கிரகங்களை பற்றி நம்ம கவலைப்படணுமா? எல்லளவும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. சனி தாங்க எங்கள் ஏழரை நாட்டு சனியும் போது வச்சு செஞ்சான். கரெக்டு தாங்க. அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை என்ன? உங்களோட கெட்ட கர்மாக்களுக்கு நீங்கள் பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனினா நம்ம என்னென்னலாம் இது முறைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருப்போம், அப்போ எத்தனை கெட்ட கர்மா செஞ்சுருப்போம், அதனோட பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சகாய சனி அப்படின் போது நல்ல கர்மாக்களுக்கு பலனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். ஆக நிறைய நல்லது நடக்கும். பெருசாக கவலைப்பட வேண்டாம், அமைதியாக இருங்க, கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பாருங்கள், ராகு பகவான் 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு, தனஸ்தானத்தில் ராகு. சூப்பருங்க. ஒரு ராட்சஸ் தனஸ்தானத்தில் பெருசாக காசு, பணம், வசதி, மணி அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கொடுத்துருவோம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம் பற்றி அதெல்லாம் கவலைப்படாதீங்க. குருனோட பார்வை இருக்குது. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். காசு நடமாட்டம் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது 8ஆம் பாவம், அஷ்டமஸ்தான கேது. இதில் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். 2 வீலர் 4 வீலர்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா வைத்தியம் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்குங்க, பிபி இருக்குங்க, ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சுப விரயங்களாக ஏற்படும். ஒன்று சுப விரயம். வீடு கட்டுவீங்க, கல்யாணமாக பண்ணுவீங்க, குழந்தை பிறக்கும், இப்படி வரிசை சுப நிகழ்ச்சிகளாக இருக்கும். உங்கள் லேண்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்த கடன் அடையும், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்த கடன் அடையும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நகை வச்சு அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த கடன் அடையும். நண்பர்களே, மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலனை பெறப்போகிறார்கள். அதான் பாயிண்ட் நம்பர் 1. அதான் 12ஆம் இடம் என்பது ஞானம். அந்த இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது சில பேர் இறை வழி செல்வாங்க. இறைவனை தேடி செல்லுகின்ற பயணம் என்பது தொடரும். இறைவனை தேடி செல்லுகின்ற பயணம் 10ஆம் இடத்துல உங்களுக்கு ஒரு 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது இறைவனை நோக்கிய பயணம், தியானம், யோகம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இந்த காலம் என்பது அமையும். 12ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தேவையற்ற ஒரு மனக்குழப்பம், அதெல்லாம் அயன சயன ஸ்தானம்னு பேர். அந்த இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த அயன சயன ஸ்தானம் என்பதெல்லாம் உங்களுக்கு சரியாகி ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். காரணம் என்னன்னா எல்லோருடன் கழித்து விளையாடி இன்புட்டு இருக்கும் ஒரு காலம். ஸோ இப்போது ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அது ரைட்டாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு தண்டமாக ஒரு செலவு பண்ணியிருந்தா கூட உங்கள் நேரம் நீங்கள் தெரியாமல் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நேரம் சில்வர் நல்லா வந்துடும். நீங்களே வருத்தப்பட்டிருப்பீங்க, தேவையில்லாமல் ஒரு 1 லட்ச ரூபா நமக்கு வேஸ்ட்டாக போச்சு, நம்ம சில்வரில் போட்டோமே, அது அப்படியே கிடைக்க மியூச்சுவல் ஃபண்டு ஏறினா உண்டு, ஏறலைன்னா என்ன பண்ணுறது இதெல்லாம் வருத்தப்பட்டீங்கன்னா உங்கள் நேரம் அது ஏறிடும். எல்லா ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது. முகேஷ் 3 12க்கு அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருந்துதான் வருடம் துவங்குகிறது. இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு ஒரு வேலையை கொண்டு இந்த ஆண்டு கொடுத்துருவார். ஆனால் கேட்குறீங்க சார், எல்லாருக்கிட்ட சார் கல்யாணம் கூடி வரலையே, 90s பிறந்தது எங்க தவறா, 90களில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் கூடாமல் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இந்த குரு பகவான் வருகிறார். அவர் தான் உங்களுக்கு கல்யாண வரம் தரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமடைய போகிற அற்புதமான காலத்தை நீங்க பார்க்க போறீங்க. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சமடைய போறாரு, உச்ச ராசிக்கு வரப்போறாரு. அவர் வந்த பிறகு பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். இதுவரை என்ன திருமண தடை இருந்தாலும் திருமண தடை விலகி நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போறதை கண்கூட நீங்க பார்க்க போறீங்க. அதே போல எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு காத்திருக்குங்க. எத்தனை முறை முயற்சி பண்ணினாலும் எனக்கு மட்டும் தடை வந்துகிட்டே இருக்கு. என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, நல்லா வாழறாங்க. எங்க ஆபீஸ்லேருந்து பலரை வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க, எனக்கு மட்டும் பிரச்சனையா இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வரும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஒரு தடையை உண்டு பண்ணுவதற்கு, நமக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துவதற்கு சில கிரகநிலைகள் இருக்கிறதுனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நம்மளுக்கு பாருங்க, இந்த தாந்திரிகத்தை நம்ம பழகணும், அமானுஷத்தை பழகணும், ஜீவசமாதிகளுக்கு போகணும். எங்கெல்லாம் ஒரு அமானுஷமா இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்கும். ரிசர்ச் ஓரியன்ட் இதெல்லாம் நல்லது தான், பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு. ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை,
கொடுக்கக்கூடிய பொசிஷன்லேயே குருவே இருக்காங்க, ஒரு முழு சுபன் இருக்கான். அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா இதை ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது முற்பகுதி. இப்போ அப்படியே பிற்பகுதி வாங்க. பிற்பகுதி 1/6/2026 2026 முடிய சனி பகவான் சகாய சனியாகவே தான் இருக்கார். எல்லா விதத்துலையும் குட் லக், ஃபார்ச்சூன், ஹெல்ப் அப்படின்றத அவர் கொடுத்துருவார். முக்கியமாக ஹெல்ப் பண்ணிடுவார். என்ன நீ எதிர்பார்க்குறியோ அந்த ஹெல்ப் அவர் செஞ்சுடுவார். இதை விட வேற என்ன இருக்குது? அதுக்கும் மேலே குருனோட பார்வை வேற, 9ஆம் பார்வை, உச்ச பார்வை அவர் மேலே இருக்கிறதுனால அவர் செய்யக்கூடிய ஹெல்ப்பை சட்டுப்புட்டுன்னு பட்டு 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 பட்டுன்னு செஞ்சுடுவார். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டமான விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியாக செய்யறதுக்கான ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 ப்ளஸ்ஸுங்க. அதுக்கப்புறம் ராகு 2ஆம் பாவம், ஆனால் குருனோட பார்வை அவர் மேலே இல்லை. அப்போ 2ஆம் பாவம் ராகு காசு, பணம், வசதி அது எல்லாமே கொடுப்பான். கூட வந்து பாருங்கள் குடும்பத்தில் ஒரு விதமான குழப்பம், சின்ன சின்ன சஞ்சலங்கள். நம்மளுக்கு வந்து பாருங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரும் ஒரு ஆதாயம் கருதி பழகிற மாதிரி, அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது, அன்பு அப்படின்ட்டு இருக்காது. ஆதாயம் கருதி பழகிற மாதிரியே ஒரு சூழ்நிலை வரும். அதெல்லாம் ரொம்ப சாதாரணங்க, அதுவாக மாறி போயிடும். கடைசி வந்து பாருங்கள் 12ஆம் மாதம் 6/12/2026 போது ராகுகேது பயிற்சி வரும், மாறிடும். பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால் செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி உடம்புல வச்சு போகும்போது ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜனவரி 15க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் ரொம்ப மோசமான விஷயங்கள் நடக்குங்க. இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடாதுங்க. அப்போ கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வக்கீல், ஜாமீன், இது பின்னாடிலாம் சுற்றிட்டு இருப்பீங்க. தேவையில்லாத வேலைகள். அதாவது வாழ்க்கையில் எனக்கு ஏன்டா இதெல்லாம் நடக்குது, என் வாழ்க்கையில் எனக்கு ஏன்டா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ராசியிலே செவ்வாய் பகவான் உச்சமாகும் போது அடிதடி, சண்டை, பிரச்சனைகள், ரவுடிசம் மாதிரியான விஷயங்கள்லாம். அதாவது வந்து ஏற்று வீட்டுக்காரனுக்கு எனக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை சார், கைகளை பொறிக்கும் போயிடுச்சு, இன்றைக்கி தெரியாமல் அவனை அடிச்சிட்டேன், அது போலீஸ் கேஸ் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனையாக இருந்தால் கூட அது பெரிய கண்ணு காது மூக்கு வச்சு பூதமாக வளரும். அப்போ நீங்கள் யாரு கூடயாவது உங்களுக்கு ஒரு எமோஷனாக நீங்கள் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, யாரு கூடயாவது பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, பேசினா சண்டை வரும்னு நினைக்கிறீங்கன்னா பேசவே பேசாதீங்க. நண்பர்களே, ஒரே ஒரு பாலிசி தான், பேசினா சண்டை வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேசவே பேசாதீங்க. அதான் தட் இஸ் த ஒன்லி பாலிசி டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உச்சமாகும் பொழுது அரசு பணி கிடைக்கும். ஆந்தி அதரன் இப்போ இது மாதிரி நான் சொன்னது வம்பு வழக்கு, உடல் ரீதியான பிரச்சனைகள். செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான். செவ்வாய் ராசியில் உட்காந்து 4 பார்க்குறார், 7 பார்க்குறார், 8 பார்க்குறார். உச்சம் பெற்ற செவ்வாய். இப்போ 4ஆம் இடத்து பக்கம் மகர ராசிக்காரங்க கெட்ட பேர் வாங்குவாங்க. தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வரும். யார் கூட பழகிற, என்ன பண்ணுற போன்ற பிரச்சனைகள்லாம் வரும். 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது செவ்வாய். அதேமாதிரி ஆக்சிடென்டல் ப்ராப்ளம் வருவதற்கான வழிகள் எல்லாம் ஏற்படும். மகர ராசிக்காரங்கள் கம்முன்னு இருங்க. பிப்ரவரிக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். எதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்யுங்கள். சூரியனுடைய வீட்டில் கேது இருப்பதும், சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும், பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானும் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதும் தந்தையுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும்னு உங்களுக்கு காட்டுது. அதே நேரத்தில் இந்த ஆண்டு பலருக்கு இடம் மாற்றம் ஏற்படும், வேலை மாற்றம் ஏற்படும். 10 சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 6 புதன் பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 6-12 பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். வேலை மாற்றம் பலருக்கு ஏற்பட போகுது. அதனால சம்பளம் கூட போகுது. ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுரும். பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு தொழில் ஆரம்பிப்பீங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட்டுவீங்க. சோசியல் மீடியா அதில் உங்க ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய வருமானம் கூடும். அதெல்லாம் ரொம்ப யோகமா இருக்கு. கடல் கடந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்கு செட்டில் ஆகக்கூடிய யோகம் பலருக்கு இருக்கு. இதெல்லாம் மிகச்சிறந்த யோகம். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். சிலருக்கு ஃபேட்டி லிவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். கொழுப்பு உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிடணுமே இந்த ஆண்டு. அதுவே கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனை வரலாம். அதுலேயும் நம்ம கொஞ்சம் சாப்பாட்டில் பார்த்துருந்தா, உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா போர். 2ஆம் இடத்தில் ராகு பகவான், 8இல் கேது பகவான். இந்த ஆண்டு கொஞ்சம் நாகதோஷம் இருக்கு. இந்த நாகதோஷம் விலகுவதற்கு திருப்பாம்புரம் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். குடும்பத்தில் திருமண தடை இருந்தால் திருமண தடை நிவர்த்தியாகும். பொருளாதார தடை இருந்தால் இந்த ஆண்டு பொருளாதார தடை நிவர்த்தியாகும். ஏன்னா குரு பகவான் தனகாரகன். அவன் உங்களை பார்க்கிறான். அவன் தான் கல்யாணத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறான். அவன் தான் தனப்பிராப்தியை தரப்போறான்.
பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும், நல்லவர்களின் துணை இருக்கு. குரு பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் வந்து பாருங்கள் 7ஆம் பாவம் கலத்திர குருவாக இருக்கார். கலத்திர குரு நிறைய மகர ராசி அன்பர்கள் இளம் வயசு லவ் வரும், ரிலேஷன்ஷிப் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் வரும் திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி திருமணமானவங்க கணவன் மனைவி நல்ல ஒரு உறவு முறை அன்பு அப்படின்றத உங்ககிட்ட மலரும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்து 7 நாட்டு சனியும் போதே பிரிஞ்சுட்டோங்க, டிவர்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி 2வது திருமணத்துக்காக யோசிக்கிறோம். நல்ல ஒரு பொண்ணு ஒரு மணமகளாக வரும், நல்ல பையன் ஒரு மணமகனாக வருவான் அப்படின்னு சொல்லலாம். இல்லைங்க டிவர்ஸ் ஆகலை, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வீட்டில் தான் இருக்கோம், பெருசாக பேசுறதில்ல, அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, வந்து போகிறோம், பெருசாக வந்து நாங்கள் டிவர்ஸ் நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கவலையப்பட வேண்டாம். ஒரு மத்தியஸ்தர்கள் வருவாங்க, 4 பேர் வருவாங்க, 4 சொந்தம் வரும். 4 சொந்தம் வந்து என்னம்மா குழந்தைங்க மூஞ்ச பார்க்க வேண்டாமா, ஏம்மா அவர் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்தாருமா, ஏன்பா அந்த பொண்ணு உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்குச்சுப்பா, இப்போ என்னப்பா மனஸ்தாபம், உட்காந்து பேசுங்கப்பான்னு உட்கார வச்சு பேச வச்சு திருப்பி இணைச்சி வைக்கிறதுக்கான வேலையை குரு செய்வாருங்க. புரியுதுங்களா? இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை, ஒரு பரஸ்பர புரிதல் அப்படி எல்லாமே இருக்கும். ஆக தொழில் முன்னேற்றம் மேன்மை அப்படின்றது அடையும். தொழில் முன்னேற்றம் மேன்மை அடையுது அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும். வருமானம் அப்படின்றது அதிகரிக்குது அப்படின்னாலே குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்க தானே செய்யுங்க. அதுக்கும் மேலே தனராகும், நிறைய தனத்தை கொடுத்துருவோம், நிறைய வசதி வாய்ப்பு கொடுப்போம். ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே குருனோட பார்வை 1-3-11 பார்க்குது, உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்குது. இது வரைக்கும் நான் வந்து என்னோட குணாதிசயத்தை எதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினச்சேன், எந்த குணத்தினால நான் ஏமாற்றப்பட்டேன் அந்த குணத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க, மாற்றிக்கவும் செய்வீங்க. கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கும், ஜீவ சமாதி போகணும்னு நினைப்பீங்க, அதே மாதிரி தியானம் பண்ணணும்னு நினைப்பீங்க. இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதே மாதிரி 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பார்க்குது. உங்களோட தம்பி தங்கச்சி உங்களுக்கு ஃபுல் ஃபிட் சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்பில்ட்டாகவே நிறைய நாலேஜ் அப்படின்றத கெயின் பண்ணியிருப்பீங்க, நிறைய படிப்பினை அப்படின்றத சனி பகவான் கொடுத்துட்டு போயிருப்பார். அந்த படிப்பினை உங்களை பக்குவப்படுத்தியிருக்கோம், அந்த படிப்பினை உங்களை செதுக்கியிருக்கோம், அந்த படிப்பினை உங்களை சிற்பமாக மாற்றிருக்கோம். ஆக உங்களோட தைரியம் வேறு லெவலில் இருக்கும். தம்பி தங்கச்சி சப்போர்ட்டும் இருக்கும், நான் முன்னமே சொன்ன மாதிரி. அதே மாதிரி லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் வரும். இதுக்கு உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆக மகர முற்பகுதி நல்லா இருக்கா, பிற்பகுதி நல்லா இருக்கா, 2026 முழுசுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.